ஹலோ, நான் சிவா பேசுறேன். சைலஜா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. சரிங்க சார். அம்மா, சிவா சார் லைன்ல இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. சார், அம்மா வந்து ஹலோ ஹலோ, அவரே லைனை கட் பண்ணிட்டாரு. இங்க பாருங்க நல்ல கண்ணு, கவர்மெண்ட் கொசு மருந்து அடிக்கிறது இருக்கட்டும், நம்ம சுத்து வட்டாரத்தை சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா? ஆடா அதை சொல்லலையா, நம்ம பிரசிடென்ட் ஐயா கூட தான் ஏகப்பட்ட வாட்டி கவர்மெண்ட்டுக்கு மனு எழுதி போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இல்லை நல்ல கண்ணும் கேட்கறதுல நியாயம் இருக்கு. இவ்வளோ நாளாக கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்காகத்தான் வர்ற புதன்கிழமை நானும் நரசிம்மனும் தஞ்சாவூருக்கு போய் சப் கலெக்டரை பார்த்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடெலாம் பண்ணலான் இருக்கோம். அப்படியே சப் கலெக்டர் பார்க்க முடியலன்னு வச்சுங்க, கலெக்டரே பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படியே அந்த பஸ் விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்துருங்க. எந்த பஸ் விஷயம்? அதாங்க ஒரு நாளைக்கு 6 ட்ரிப்பு நீடாமங்கலத்துக்கு போகுதுல்ல, அந்த பஸ். சரி 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 சரி, அப்படியே நம்ம ஊர் பக்கமும் 2 ட்ரிப்பு போனால் நல்லா தானே இருக்கும். சரி, அதையும் பேசிட்டு வந்துடுறோம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? பேசிடுவோம். அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாரு. ஐயா சொல்லிட்டாங்கன்னா பஸ்ஸே வந்த மாதிரி தான். அடே வாங்க ராஜேந்திர, வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம் சொக்கலிங்க சார். வணக்கம். ஊரு பெரியவங்கலாம் ஒன்றா இருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. சொக்கலிங்க ஐயா இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லாமலேயே நல்ல தீர்ப்பு சொல்லணும்னு சொல்றீங்களே, முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சொக்கலிங்க ஐயா, பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுமா? இது எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? பிரச்சனை என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா தீர்ப்பு அவர் சொல்லிட்டு போறாரு. அதானே, எதுக்கு நீங்க நல்ல தீர்ப்பு சொல்லணும்னு சொல்றீங்க? இதுவரைக்கும் சொக்கலிங்க ஐயா சொன்ன தீர்ப்புல எந்த தீர்ப்பு தப்பான தீர்ப்பா இருக்கு? அதானே, உங்க பிரச்சனையை சொல்லுங்க. சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்கு போங்க. அப்புறம் நல்ல தீர்ப்பு வேணும்னு மட்டும் கேக்குறீங்க, சொல்லுங்க. இல்ல, அது எப்படி சொல்லணும் தான் எனக்கு தெரியல. ஆட ஏதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லைங்க, அது இத பாருங்க ராயதுரை, தயக்கமே படாதீங்க. சபரிமுத்து சம்சாரம் சிங்கமுத்து கூட முந்திரி தோப்புல ஏடாகுடமா இருந்தத ஊர் பெரியவங்க கேட்கும் போது விலாவரியா புட்டு புட்டு வச்சுட்டான். இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு அவன் சொல்ல தயங்கி இருந்தான்னா அவனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்குமா? அதனால நீங்க எதை பத்தியும் தயங்காம விஷயத்த சொல்லுங்க. ஐயா, நான் தயங்கல, பயப்படல. இது நாள் வரைக்கும் நீங்க தங்கன்னு நினைச்சிட்டு இருந்தத வெறும் மூலாந்தான், அது பித்தளைங்கிறது உரிச்சு காமிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அட என்ன நீங்க, இதுல என்ன அசிங்கம் இருக்கு? பார்க்க போனா நீங்க செய்யறது ரொம்ப நல்ல காரியங்க. அட நாங்க தங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடாம இருப்போம்ல. நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, சொக்கலிங்க ஐயா எதுவும் பேச மாட்டேன்றாரு. எங்க ஐயா எப்பவுமே அப்படிதாங்க, அனாவசியமா பேச மாட்டாரு. பேச வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேங்காயை உடைக்கிற மாதிரி பட்டுன்னு உடைச்சிருவாரு. அப்ப நான் என் பிரச்சனையை சொல்லிடலாம்னு சொல்றீங்க? அட என்னங்க நீங்க, தாராளமா சொல்லுங்க. அதை தானே இவ்வளவு நேரம் எல்லாமே சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்றேன்.
சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாரும் கேக்குறீங்களே, சொல்றேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நீங்க இவ்வளவு பேர் தானே இருக்கீங்க. பஞ்சாயத்தை கூட்டுங்க, ஊர் மக்கள்லாம் வரட்டும். அன்னைக்கு அசைக்க முடியாத சாட்சியோட நான் பேசுறேன். வரேன். ஐயா நான் வரேங்க. ஆ சரி. ஐயா வரேங்க. வரேங்க. டேய், சும்மா வளராத, அப்படியெல்லாம் இருக்காது. அட நான் கண்ணால பார்த்தேன் பங்காளி. சொக்கலிங்க வீட்டுக்கு போய் நம்ம மிலிட்டரி பேசிக்கிட்டாரு. டேய் சும்மா இருடா. அப்படியெல்லாம் துரை நம்ம கைமீறி போயிட மாட்டான். இன்னும் சொல்ல போனா சொக்கலிங்கத்து மேல நம்மளுக்கு இருக்கிற கோவத்தை விட துரைக்கு தான் அதிகமா இருக்கு. அட போ பங்காளி, ஏதோ கண்ணால பார்த்ததை சொல்லிட்டேன். அதுக்கு மேல நம்புறது நம்பாது உன் இஷ்டம் போ. பங்காளி பங்காளி மிலிட்டரி வருது, என்ன இது நீயே விசாரி. வா துரை, எங்க போயிட்டு வர? உன் மச்சான் வீட்டுல இருந்தா வரேன். அந்த ஆள் ஏன் இப்படி பேசுறானே புரியலையே. துரை, இந்த மச்சாங்கிற உறவு முறையெல்லாம் அறந்து போய் பல வருஷம் ஆச்சு. சொக்கலிங்கம்னா சொல்லு. சாரி ராஜசேகர், விஷயம் என்னன்னா, நான் உங்க பக்கத்தை விட்டுட்டு அவங்க பக்கம் வந்துடணுமா? காசு எவ்வளவு வேணா கீழே கொடுக்குறேன்றாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த எலெக்ஷன் வருது, உன்னை தலைவரை நிக்க வைக்கிறேன், யோசிக்காம வந்துருன்னு சொல்றாரு. உங்க பக்கம் இருந்தா காசு கொஞ்சம் கூட தேராதா? உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பேரு எனக்கு வந்துருமா? ச்சே, எப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க. ச்சே, ஏண்டாப்பா ஊருக்கு வந்தோன்னு இருக்கு. பாகிஸ்தான் ஜெயில இருக்கும்போது கூட நிம்மதியா இருந்தேன். ஊர்ல கால் எடுத்து வச்சல நிம்மதியா போச்சு ராஜசேகர். துரை, நாம 2 பேருமே ஒத்துமையா இருக்கிறது அந்த சொக்கலிங்கத்துக்கு உறுத்துது. நம்மளை எப்படியாவது பிரிச்சிடணும்னு நினைக்கிறான். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எதிராளிகளை பிரிக்கிறது, வஞ்சம் வச்சு பழி வாங்கிறது, கூட்டு சதி பண்றது, இதெல்லாம் அந்த ஆளோட ரத்தத்தில் ஊறுற விஷயம். கட்டையில் போற வரைக்கும் போவாது. சரி விடு, நம்ம வழக்கம் போல சாட்டையை சுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆட்டங்குவான். விடு. சரி ராஜசேகர், இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு போலாம் தான் வந்தேன். வரேன். சரிப்பா. அப்ப பங்காளி நானும் கிளம்புறேன் பங்காளி. டேய், மிலிட்ரி எவ்வளவு நேர்மையானாலு அவனை போய் சந்தேகப்பட்டியாடா. அதுல பங்காளி, மிலிட்ரிய அந்த வீட்டுல வச்சு பார்க்கவே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சுக்க பங்காளி. மிலிட்ரி தங்கம்டா, தங்கம். அம்மா, அம்மா, டைம் ஆகுது, குளிக்க போகலையா? போகணும். போகணும்னு இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க? இப்ப அவசரமா குளிச்சு என்ன ஆக போகுது? இல்லம்மா, குளிச்சுத்தானே டிஃபன் சாப்பிடுவீங்க.
டிஃபனை பாதி சாப்பிட்டதும் சாப்பிடாததும் ஓட போறீங்களா? அம்மா, மாசமா இருக்கிறவங்க அறக்க பறக்க சாப்பிடுறது நல்லது இல்லம்மா. அதெல்லாம் வேலைக்கு போனா தானே நடக்கும். ஏம்மா இன்னைக்கு லீவா? இனிமே எப்பவுமே லீவ் தான். இன்னில இருந்து ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா திடீர்னு? இது திடீர்னு எடுத்த முடிவு இல்லம்மா. நைட்டு பூரா தூங்காம யோசிச்சு எடுத்த முடிவு. அப்படியே போற மாதிரி இருந்தாலும் இனிமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இல்ல. எதுக்குமா இந்த முடிவு எடுத்தீங்க? காரணம் மாத்தா, என்னோட பிரச்சனை என்ன மட்டும் பாதிக்கிறது தானே நியாயம். அது தேவையில்லாம மத்தவங்களோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னா அது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எனக்கு புரியுதுமா. நம்ம டாக்டர் சிவாவை பத்தி தானே சொல்றீங்க? அது இன்னைக்கோ நேத்தோ நடக்கிற விஷயம் இல்லையம்மா. இல்லதா, ஆனா அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுற அளவுக்கு ஏன் பிரச்சனை அவங்களுக்கு பாதிக்குதுன்னா நான் உங்களை விட்டு விலகி போறதுதானே நல்லது. அதானே நியாயமும். என்னம்மா நடந்துச்சு? சிவா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஏம்மா? இப்போ ஹாஸ்பிட்டல் தான் தங்கியிருக்காரு. என்னாலதான் அவங்களுக்குள்ள நிச்சயமா பிரச்சனை வந்திருக்கணும். அன்னைக்கு நான் சிவாக்கு போன் பண்ணும்போது கூட எப்ப பார்த்தாலும் ஷைலஜாவான்னு பார்வதி கத்தி அவங்க போனை தூக்கி போட்டதை என் காதால கேட்க முடிஞ்சுது. என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாகி இப்ப சிவா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இனிமே நான் ஹாஸ்பிட்டல் போனா எங்க 2 பேராலையும் பாத்துக்காம இருக்க முடியாது. அவர் குடும்பத்தோட இருக்கும் போதே எனக்கும் அவருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்த இந்த ஊர் உலகம் நாளைக்கே அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை புரிஞ்சுக்காத ஒரு குடும்பம் நாளைக்கே அவர் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவர் ஏத்துக்கும். அது மட்டும் இல்லாம பிரதாப் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்து பாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டல் போகாம இருந்தா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும்ல. உங்க அளவுக்கு யோசிக்கிறதுக்கு எனக்கு புத்தி இல்லம்மா. ஆனா நீங்க எது செஞ்சாலும் அது நியாயமா இருக்கும்னு தான் நம்புறேன். சார், டாக்டர் சைலஜா இதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. டாக்டர் சைலஜாவா? அவங்க இன்னைக்கு டியூட்டிக்கு வந்திருக்காங்களா? இல்லை சார். அப்போ இது வேற யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு சார். ஓ ஐ சி. சரி கொடு, நீ போலாம். சிவா, நீங்க என் மேல காட்டின அன்புக்கும் பரிவுக்கும் நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனிமே அதை இழக்க போறேங்கிறது வேதனைக்குரிய விஷயமா இருந்தாலும் அதை செயல்படுத்தியே தீரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த அன்பும் பரிவும் பணத்துக்கு கீழே குடிக்கிற பாலா உலகத்தோட கண்களுக்கு தெரியறதுல ஆச்சரியம் இல்ல. உலகம் தன்னை கண்டிப்பா மாத்திக்க போறதில்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம நம்மள மாத்திக்கிறது தான் நல்ல முடிவா இருக்கும். இது உங்ககிட்ட நேர்லயே சொல்லிருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்ககிட்ட நேரடியா எதையும் சொல்ல முடியலங்கிறது தான் அதுக்கு காரணம். எனக்கும் பிரதாப்க்கும் 1000 மனக்கசப்புகள் இருக்கலாம். ஆனா என் வயித்துல இருக்க குழந்தைய அழுக்க எனக்கு மனசு வரல. ஆணும் பெண்ணும் கண்டிப்பா பேர் சொல்லும்படியே வளர்ப்பேன். இந்த லெட்டரை நீங்க படிக்கும்போது நான் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருப்பேன். என் மருத்துவ படிப்பு வீண் போகாம அனாதை குழந்தைங்களுக்கு என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டு இலவசமா சேவை செய்ய போறேன். நாம என்னைக்காவது எங்கேயாவது சந்திப்போம்.
ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்